கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 18ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்த்தி வந்து தர்மலிங்கத்தை கூட்டிகிட்டு போய் அந்த கெஸ்ட் ஹவுஸில் விடுறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தம்பி எங்களுக்கு என்னமோ பயமாக இருக்குது. ஏன்னா இந்த ஐஸ்வர்யா நாங்கள் வீட்டுக்கு வந்தபோதே இப்படி நேரடியாகவே பேசுகிறாங்களே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதான் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்கல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் சரி தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம தர்மலிங்கமும் சரி தம்பி நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இந்த வீட்டில் தங்குங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாத்தையுமே நான் கார்த்திக் சார்கிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். தயவு செஞ்சு எந்த கூச்சமும் படாமல் நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, சரிம்மா, ஆனால் என் பெரிய பிள்ளை வந்ததோட நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அப்பா அண்ணன் வந்ததோட நீங்கள் கிளம்பலாம், அது வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ நானும் கார்த்திக் சாரும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கும் மருமகம் மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கிறதுக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கணும். எல்லா கெட்டத்துலேயும் எனக்கு என் மருமகன் உதவி பண்ணுறதை நினச்சி பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்கிறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் எப்போவுமே என்னைய மகனாக தானே பார்க்குறீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. உடனே கார்த்தி வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, அப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையிலேயே கோவிலில் வந்து விளக்கு கொளுத்தணும் அப்படின்னு சொல்ல, தருமலிங்கமும் சரிம்மா விளக்கு கொளுத்திட்டு வா அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவையும் காமிக்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த அபிராமிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஓ மேலே கை வச்சிருப்பா, நான் இருக்கும்போதே இப்படி பண்ணுறாங்கன்னா நான் இல்லாத போது இந்த வீட்டில் உன்னைய எப்படியெல்லாம் அடிமை மாதிரி அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, ஆமாம்மா, நீ இருந்ததுனால என்னவோ என்னைய அடித்ததோடு விட்டுட்டா, இல்லைன்னா கண்டிப்பாக என்னைய பொட்டி படிக்கையோட வீட்டுக்கு அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, விடக்கூடாது ஐஸ்வர்யா, அவள் வந்து உன்னை அவமானப்படுத்திட்டா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அவள் மேலே மாமியார் கொடுமை கேஸ் போட்டுடலாம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா முட்டாள்தனமாக பேசாத, இப்போ மட்டும் நம்ம கேஸ் போட்டோம்னா அவ்வளோதான், எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, சாரி, ஐஸ்வர்யா சொல்கிறத கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். இங்கே பாரு, இதுக்கு மரபு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு போலீஸ் கேஸ் கொடுத்துருவேன். என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். எவ்வளோ ஒருத்தி பிச்சைக்கார குடும்பத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவா, நான் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு என் பொண்ணு சொல்கிறா. அதை வந்து அபிராமி திட்டுறாளா, விடவே கூடாது. அந்த தீபா எத்தனை நாள் இந்த வீட்டில் ஆட்டம் போடுறான்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத, இந்த கார்த்தி வந்து ஏற்கனவே நீ பண்ண தப்பை கண்டுபிடிச்சி போலீஸ் வரைக்கும் அழைச்சிட்டு வந்துட்டான். மறுபடியும் நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவன் உன்னைய பொட்டி படிக்கையோட வீட்டை விட்டு துரத்தி விட்ருவான். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கே வர முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரிம்மா, என் புருஷன் வேற வீட்டுக்கு வந்துட்டு என்னை என்ன சொல்ல போகிறவரோ தெரியல, அது வேற எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ முழுகாமல் இருக்க, அதனால் உன்னை திட்டுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவனுக்கு அவன் அம்மா தான் முக்கியம், அதனால் என்னை திட்டுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அருணை காமிக்கிறாங்க. அருண் நேராக வீட்டுக்கு வராரு. அருணை வந்து நம்ம கார்த்தி பார்க்குறாரு. அப்போ கார்த்தி வந்து சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அருண் கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு, ஏன் உன் முகமே சரியில்லையே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அப்போ நம்ம அருண் கேட்குறாரு, என்ன பிரச்சனை, ஐஸ்வர்யா என்ன பண்ணா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி ஐஸ்வர்யா அண்ணி அம்மா கிட்ட சொத்தை பிரித்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் ஷாக் ஆகுறாரு. நான் இதை பற்றி தான் ஐஸ்வர்யா கிட்டே ஏற்கனவே பேசிட்டேனே, ஏன் அவள் திருந்தவே மாட்டேங்கிறா, சொத்துலேயே குறியாக இருக்காளே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் ஐஸ்வர்யோட அம்மா ராஜேஸ்வரி தான். அவங்க தான் தேவையில்லாமல் அன்னிக்கிட்ட ஒன்று ஒன்றையும் சொல்லி இப்படி பிரச்சனையை உண்டாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு,
சொல்கிறாரு, நான் இதை பற்றி ஐஸ்வர்யா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அண்ணியை வந்து அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, அவளுக்கு இன்னும் 2 கொடுத்துருந்தா கூட அவளுக்கு அறிவு வராது, நான் போய் இப்போ அவகிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ரொம்ப கோவமாக நேராக ஐஸ்வர்யாவை பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம அருண் நேராக ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யா ராஜேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, இந்நேரம் அந்த அபிராமி உண்மையெல்லாம் சொல்லியிருப்பா, அதான் என் புருஷன் எவ்வளோ கோவமாக வராரு அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் பக்கத்தில் இருக்கேன்னு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா நீ எதுவும் பேசி தொலைஞ்சிடாத, அப்புறம் என் மேலே உள்ள கோவத்தில் ஒன்றே 2 அப்பு அப்பிடுவார் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அப்படியாடி அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம்மா அவரை பற்றி உனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறமா அருண் நேராக வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்கு அம்மாவை எதிர்த்து பேசுன அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எதிர்த்து பேசுனதாகவே இருக்கட்டும், அதுக்கு உங்கள் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, உன்னை அடித்ததில் எந்த வித தப்பும் இல்லை, ஏன்னா நீ அப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்க. அம்மா வந்து உனக்கு எவ்வளோ வந்து மன்னிப்பு கொடுப்பாங்க, எத்தனை காரியம் பண்ணியிருக்க. இப்போ தான் உங்கள் அம்மா ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாங்க, இப்போ நீ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்க. ஏன் இப்படி என்னை அடுத்தடுத்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? பாத்தியா மீனாட்சி அண்ணி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க, அவங்கள மாதிரி எடுக்க முடியாதா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறேங்க, இங்கே பாருங்கள், மீனாட்சி அண்ணி கார்த்திகிட்ட கையேந்தி நிற்கிறாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நானுமே இன்னொருத்தவங்க கிட்ட காசுக்காக கையேந்தி நிற்க முடியாது. நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக வாழணும், தலை நிமிர்ந்து வாழணும், அதுக்காக தான் நான் போராடுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் கண்டிப்பாக நமக்கு கடைசியில் ₹1 கூட கிடைக்காது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக செம்ம வெறியாயிருவேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு இந்த குடும்பத்துலேருந்து சொத்து வேணும், அப்போ தான் நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் சொத்து வேணாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் அம்மா ஏமாற்றி சொத்து புறா கார்த்தி பேருக்கு எழுதி வச்சுருவாங்க அப்படின்னு. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த அருண் கோவத்தில் ஐஸ்வர்யாவை ஓங்கி அறைகிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை இது, என் பொண்ணு முழுகாமல் இருக்கா, இந்த நேரத்தில் அவள் மேலே கை வைக்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்காக தான் பொறுமையாக இருக்கேன். ஏற்கனவே நீங்கள் பண்ண தப்புனால நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். என் மாமியார் அப்படின்னு உங்களை சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஊச்சியில் சோறு தின்னுக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்களே, அவங்கள விரட்டி அடிங்க, எதுக்கு எங்கள் அம்மாவை விரட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, ஐஸ்வர்யா நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் உண்மையை தான் பேசுகிறேன், உண்மையை பேசினாலே உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு ஐஸ்வர்யா பிரச்சனை பண்ணுறாங்க.